நீங்க மட்டும்தான் பம்பரமா சுழன்று வேலை பார்ப்பீங்களோ? நாங்களும் பார்ப்போம்ல. இப்படி நம்மகிட்ட போட்டி போடுறது யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எர்த் தாங்க. பூமி 2025ல 3 குறிப்பிட்ட தேதிகள்ல வழக்கத்துக்கு மாறா சற்று வேகமா சுழலும்னு சொல்றாங்க சயின்டிஸ்ட். ஜூலை 9th 1.45 மில்லி செகண்ட்ஸும், ஜூலை 22nd 0.88 மில்லி செகண்ட்ஸும், ஆகஸ்ட் 5th 1.51 மில்லி செகண்ட்ஸும் வேகமா சுழலுமா. இந்த டிஃப்ரென்ஸ் மில்லி செகண்ட்ஸ்ல இருந்தாலும் இது பூமியோட நடத்தையில அதிர்ச்சி அளிக்கக்கூடிய மாற்றமாவே கருதப்படுது. ஏர்த்தோட அவுட்டர் கோர்ல நடக்கிற ஷிஃப்ட், பனிப்பாறைகள் உருகுதல், எல்னினோ லானினோ எஃபெக்ட்ஸ், நிலவோட ஈர்ப்புல ஏற்படுற தாக்கங்கள்னு இதுக்கு பல காரணங்களை சொல்றாங்க. ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம்னா ஏர்த் ரொட்டேஷன் ஸ்லோ ஆகிட்டே வந்ததா தான் சொல்றாங்க. ஆனா இந்த வேக மாற்றம் சயின்டிஸ்டுகள் மத்தியில குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கு. 2029ல ஒரு லீப் செகண்ட் சப்ட்ராக்ட் பண்ணலாம்னு சிலர் பரிந்துரைச்சிருக்காங்களாம். ஆனா இப்படி இது வரைக்கும் நடந்ததில்ல. நாம சேட்டலைட், ஜிபிஎஸ், இன்டர்நெட் சிஸ்டம்னு இப்படி எல்லாத்துக்குமே மிக துல்லியமான நேரத்தை கடைப்பிடிச்சிட்டு வர்றோம். ஸோ இந்த சின்ன மாற்றம் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு சொல்றாங்க. விஞ்ஞானம் எவ்வளவோ வளர்ந்து டீப் ஸ்பேஸ் பற்றின ரிசர்ச் எல்லாம் போயிட்டு இருக்கிற இந்த சமயத்தில் நம்ம பூமிக்குள்ள நடக்கிற விஷயங்கள் இன்னமும் நமக்கு புரியாத புதிர் தான்.